அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 30 மே, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. சப்தமி திதி 11:44 வரை, அதற்கு மேல் அஷ்டமி திதி. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் 7:31 வரை, அதற்கு மேல் சதய நட்சத்திரம். இன்று ராகுகாலம் 1:30 3 வரை. யமகண்டம் காலையில் 6 7:30 வரை. நல்ல நேரம் மத்தியானம் 10 11 வரை. சந்திராஷ்டமம் கடகராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், பிஸ்கட் கலரு, பழுப்பு நிற கலர், அந்த மாதிரி. அவாய்ட் பண்ண வேண்டியது பிங்க் ஆர் மெரூன். சாப்பிட வேண்டியது உளுந்த வடை அல்லது புளியோதரை சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த ஒவ்வொரு வீடுகள், அதாவது 1ஆம் வீடு 2ஆம் வீடுங்கள் போய் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. லக்னத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தோம், இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன். அதாவது லக்னாதிபதிங்கிற கிரகம் 6, 8, 12 ராகு அல்லது சனியோடு சேர்ந்திருந்தால் அடிக்கடி பிறரால் ஏமாற்றப்படுவார் அல்லது திருடு போயிடும். அது ஒரு அமைப்பு. அதே மாதிரி லக்னத்தில் ராகு அல்லது சனி அல்லது செவ்வாய் இருந்தால், அதாவது யூரினல் ப்ராப்ளம் அல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதாவது சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். அதே மாதிரி லக்னத்தில் செவ்வாய், சனி, சூரியன் இருக்க உடம்பு ரொம்ப இழைச்சி போய் ஒத்த நாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பாங்க. லக்னம் அல்லது லக்னாதிபதியே இருக்கும் இடம் ஜலராசின்னு சொல்லுவாங்க. அதாவது கடகம், விருச்சகம், மீனத்தை ஜலராசின்னு சொல்லுவோம். அந்த ஜலராசியாக இருந்தால் அல்லது லக்னத்தில் சுக்கிரன், சந்திரன் இருந்தால் அவங்க கொஞ்சம் உடம்பு பூசினாப்பில் இருக்கும். அதாவது நீர் உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி லக்னத்தில் சூரியன் இருந்து செவ்வாய் பார்வை பெற்றால் ஆஸ்துமா, அதாவது சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்துக்கிட்டு. நண்பர்களே, இப்போது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் விரும்பினால் அல்லது உபயோகப்படுத்தினால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசி குடும்பம் உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு, நிலம், இதிலேருந்து வரக்கூடிய வருமானம் கரெக்டாக சேர்ந்து விடுகிறது. அம்மாவோட ஹெல்த்து கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு இது நல்ல காலகட்டம். அதே மாதிரி நீங்கள் தளராத முயற்சி செய்யக்கூடியவங்க. அதனால் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுறதில்லை, கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாகத்தான் இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. எவ்வளவு புத்திசாலித்தனம் உடையவராக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு புத்திமதியை ஐடியா கொடுத்துக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியலை, அந்த லெவலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆதங்கம் உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு கொஞ்சம் மெமரி பவர் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. பிறந்த இடத்த விட்டு வேறு இடத்துல வளர வேண்டிய சூழ்நிலை உருவாக போகிறது. உடல் ஆரோக்கியம் ஓகே, ஹெல்த் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகத்தான் இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. அதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல லாபம் வருது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அல்லது போனஸ் வருகிறது. ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு இன்றைக்கி மிக நல்ல நாள். சுற்றத்தினரிடம் கூட நல்ல ஒரு உறவு நன்றாகத்தான் போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது. நல்ல மருந்து கிடைச்சிருக்கு, அதை போட்டதுனால க்யூர் ஆகிடுச்சு. அடுத்து கடகராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய ஆட்களை சந்திக்கிறது, புதிய அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, புதிய முயற்சிகள் செய்வதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். அதே மாதிரி அந்த ஸ்பெக்குலேஷன், சூதாட்டம், அதாவது ட்ரேடிங், இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிடுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு இன்னும் திருமணம் தள்ளி போய்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பணப்பழக்கம் ஓரளவு பரவாயில்லை. அடுத்து சிம்மராசி. அதாவது குடும்பத்தினரோட கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்க.
சுற்றத்தினரோட ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ட்ரேடிங்கில் வந்து ஓரளவு லாபம் வந்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் நல்ல உற்சாகமாக படிக்கிறீங்க, நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. பணவரவு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடு திருப்திகரமாக இருக்கிறது. உடல்நிலையில் வந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. அதை சாப்பாட்டு முறையிலே மாற்றிக்கிடலாம். காலையில் இப்படி சாப்பிடணும், நைட்டு இப்படி சாப்பிடணுங்கிற மாதிரி அதை சாப்பாட்டை ஒரு வரைமுறைப்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிவிடும். அடுத்து கன்னியாராசி. உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை, பர்டிகுலராக அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப மோதல் போக்கு தான். அவங்களுக்கும் செட் ஆகுறதில்ல. மனம் வந்து கொஞ்சம் அமைதியாகவே இல்லை. நைட்டு கூட கொஞ்சம் கெட்ட கனவு வந்து ரொம்ப டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்குது. ஆமாம், சாயங்காலம் ராமர் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாகும். அடுத்து துளாராசி. தகப்பனாருடன் புத்திமதியை கேட்டு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் வருது. சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்க போது அதை பற்றி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் நன்றாகவே நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி. வருகிற லாபம் எல்லாம் வந்து கடனுக்கே சரியாக போயிடுது. நண்பர் ஒருத்தரோட கொஞ்சம் பிரச்சனை, அதனால் வந்து மனசில் வந்து கொஞ்சம் வெறுப்பு. எப்படி இருந்தோம் இப்படி மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் வந்து ஒரு வெறுப்பு உணர்ச்சி உண்டாகுது. பிரயாணம் போயிட்டு அது முடியாததுனால வேண்டாத அலைச்சல், அதுதான் ரொம்ப டென்ஷன் இன்னும் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. அடுத்து தனுசு ராசி. மனைவியாக வரப்போகிறவரை சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலை அமைகிறது. அவரோட பேச்சு நடத்தை உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. சுற்றத்தினர் உங்கள் ரிலேஷன்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ரொம்ப மனசு உற்சாகமாக பறக்கிறது மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கு. வியாபாரிகளுக்கு வந்து புதிய கான்ட்ராக்டு போடுறாங்க. ஓகே, நல்ல விஷயம். பணவரவு ஓகே, நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண வராட்டா கூட அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஆமாம், நீங்கள் வந்து பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆமாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அதை நிறுத்த வேண்டாம், ரெகுலராக போயிட்டு வாங்க. கும்பராசி. மனசில் வந்து தேவையில்லாத பிரச்சனையை வந்து நிம்மதியே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அந்த தேவையில்லாத பிரச்சனை பற்றி சிந்திக்கிறதே விட்டுருங்க. அது நடந்து போச்சு. அதை பற்றியே நீங்கள் யோசித்து கொண்டு உங்கள் டயத்தையும் இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி வந்து ஸ்பெக்குலேஷன், அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. தொண்டை கரகரப்பு, வறட்டு இருமல், அதாவது ட்ரைகாஃப், இந்த மாதிரிப்பட்ட இது வந்து அப்பப்போ தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. மகன் அல்லது மகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வருது. உங்கள் சுமையிலிருந்து அவங்க கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிட்டுதாங்க, குடும்ப சுமையில். புதிய வாகனம் ஒன்று வாங்கிருக்கிறீங்க. அடுத்து மீனராசி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங்கில் சுமாரான லாபம், ரொம்ப ஜாஸ்தி இல்லாட்டா கூட சுமாராக இருந்துக்கிட்டு இருக்குது. வியாபாரிங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். நண்பர்கள் வந்து வீட்டுக்கு வர்றாங்க, அவங்ககிட்ட பேசி உபசரிக்கிறனால பாதி டைமு போயிடுது. சுற்றத்தினர் ஒருவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, பார்க்கக்கூட நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் சூழ்நிலை சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பணவரவு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் உங்கள் கம்பெனியில் உங்களோட சுப்பீரியர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.